இப்ப தாவேக்கா வந்து புதுச்சேரியில அவங்க பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் பொதுக்கூட்டம் நடத்தினேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றினேன். அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறாரு சீமான். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி? இந்த அண்ணன் கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன் அதை பாரு, நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு கேள்வி. புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து கேட்குறாரு. முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன், என்கிட்ட கேளுங்க. நான் தான் மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு. அப்போ கூட கேட்டேன், நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தீங்க, உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன். இப்போ அந்த நான் முன் வச்ச கோரிக்கை வலுப்பெறுவதில் எனக்கு மகிழ்ச்சி. அது தம்பி விஜய் அதே கருத்தை வலியுறுத்தி பேசுவதில் எனக்கு மகிழ்ச்சி. நாங்கள் மாநில உரிமை கோருகிறோம். மாகையும் ஏனமும் வேணாம், எடுத்துக்க, எனக்கு என் மாநில உரிமையை கொடுன்னு கேட்குறோம். அந்த கருத்தை வலுப்படுத்தும் விதமாக தம்பி அந்த கோரிக்கையை வச்சிருப்பதில் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். ஆனால் தொடர்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னெடுப்போம். செய்தியாளர் சந்திப்பில் சீமானிடம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புதுச்சேரியில பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டதற்கு, நான் 2 நாளைக்கு முன்னாடி பொதுக்கூட்டம் நடத்தினேன் உளுந்தூர்பேட்டையில. சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நில மீட்பு, தேவேந்திரரை பட்டியலில் இருந்து வெளியேற்றுங்கன்னு. அதை இந்த மாதிரி சீமான் கூட்டம் நடத்துறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க? அதான் கிளிஜோசியக்காரன் மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன்றதை பத்தி கேளுங்க என்று கூறியதற்கு, புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வேணும்னு விஜய் கேட்டிருக்காரு என்று சொன்னதும், முதலா கேட்டவன் நான் இருக்கேன், என்கிட்ட கேளுங்க, நான் தான் மாக ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்சேன். அதுக்கப்புறம் தான் எங்க ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு. அப்ப கூட கேட்டேன், இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ்ல இருந்திருக்கீங்க, உங்க கட்சி தான் ஆட்சியில இருந்திருக்கு, நீங்களே பலமுறை முதலமைச்சராக இருந்திருக்கீங்க, அப்ப கொடுத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றிக்க கூடாதான்னு கேட்டேன். இப்ப நான் முன் வச்ச கருத்து வலுப்பெறுவது மகிழ்ச்சி. தம்பி விஜயும் வலியுறுத்தி பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி என்று சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பேசியுள்ளார்.